இது வந்து டிஎம்கே வந்து சும்மா வந்து ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி அலைன்ஸில் இருக்கக்கூடிய ஏடிஎம்கே வந்து ஒரு ஒரு டிஸ்டர்பன்ஸ், இது எங்கள் அலைன்ஸில் டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் பண்ணுன்ட்டு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. பட் இட் ஒன்ட் ஒர்க். பேசிக்லி வந்து இன்னைக்கு வந்து பிஜேபி இஸ் எ வெரி ப்ரூவன் பார்ட்டி. உங்களுக்கு விஜய் மாதிரியோ இல்லைனா வந்து மற்ற கட்சிங்க மாதிரி கிடையாது. இன்னைக்கு டபுள் டிஜிட்டில் 12% எடுத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி. அலைன்ஸாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18-19% வாக்கு எடுத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி. ஸோ அதனால் வந்து நீங்கள் ப்ரூவன் பார்ட்டியை வந்து நீங்கள் ப்ரெசன்ஸ் இல்லைன்னு சொல்கிறதுல வந்து எடுத்துக்கவே முடியாது. ரெண்டாவது வந்து இன்னைக்கு நீங்கள் ஏன் வந்து யாத்திரை போகல, நீங்கள் ஏன் அது பண்ணல, கூட நாங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டோம் பாஸ். 234 தொகுதியிலையும் பிஜேபியை கொண்டு போய் சேர்த்துருக்கோம். எப்போ பண்ணோம்? 20 வருஷம் முன்னாடி கிடையாது, போன வருஷம் பண்ணது. போன எம்பி எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு வருஷம் நாங்கள் 234 தொகுதியிலையுமே என் மண் என் மக்கள் யாத்திரை திரு அண்ணாமலை அவர்கள் எங்களுடைய மாநில தலைவராக இருந்தவர், அவர் எல்லா இடத்துலையுமே கொண்டு போய் நாங்கள் சேர்த்துருக்கிறோம். இல்ல அதனால தான் அவரே ஒதுக்கிட்டீங்களே. சரி, மக்கள் நினைக்கிறாங்க அவரே ஒதுக்கிட்டாங்க, அவரே ஒதுக்கினாலும் அவரு ஒதுங்கி இருக்காரு. ஸோ அந்த யாத்திரை வந்து ஒரு எஃபெக்ட் இருக்காது கிரவுண்ட்ல இருந்து தானே மக்கள் நினைக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு இப்போ நான் புரியுற மாதிரி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அண்ணன் அண்ணாமலை அவர்களை யாருமே ஒதுக்க முடியாது. இஸ் இன்வின்சிபிள். அவரை ஒதுக்கெல்லாம் முடியாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு, ஜஸ்ட் புரியணுன்றதுக்காக. பக்கத்து மாநிலத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆந்திர பிரதேஷ் எடுத்து, இதுக்கு முன்னாடி பிரசிடெண்ட்டாக இருந்தவங்க புரந்தேஸ்வரி அவர்கள். அவங்க யார்? என்டி ராமாராவ், ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர், இப்போ டிடிபி கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, அதனுடைய ஃபவுண்டர், அவருடைய டாட்டர். அவங்கள மாற்றிருக்காங்க. அதுக்கு பக்கத்து மாநிலம் தெலங்கானா எடுத்துக்கோங்க. பிரசன்ட் மினிஸ்டர் கிஷான் ரெட்டி. அதுக்கு முன்னாடி பண்டி சஞ்சய் அவர்கள் இருந்தாங்க. இப்போ அவர் எம்ஓஎஸ் ஹோமா இருக்கார். அவரை மாற்றி கிஷான் ரெட்டிஜியை கொண்டு வந்தாங்க. இப்போ கிஷான் ரெட்டிஜியை மாற்றி ராமச்சந்திர ராவ்ன்ட்டு ஒருத்தரை கொண்டு வந்திருக்கிறாங்க, சீனியர் மோஸ்ட் பர்சன். ஸோ பேசிக்காகவே உங்களுக்கு மாற்றம்ன்றது எல்லா மாநிலத்திலும் இருக்குது. எந்த மாநிலத்திலுமே நீங்கள் கேரளா எடுத்துக்கோங்க, இதுக்கு முன்னாடி சுரேந்திரன் அவர்கள் தான், இப்போ ராஜீவ் சந்திரசேகர்ஜி வந்திருக்கிறாங்க. ஸோ அது மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு சேஞ்ச் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸம்ஷன் வந்து கொடுக்க முடியும். ஆனால் திரு அமித்ஷா அவர்களே உங்களுக்கு வந்து 2 வாட்டி ப்ராமிஸ் பண்ணிட்டாருங்க. ஒரு வாட்டி